இப்போ நீங்கள் ஈசிஆரில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க, அதாவது சென்னை டு பாண்டிச்சேரி நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க. நீலாங்கரை டு மகாபலிபுரம் அந்த ரோட்டில் வந்து ஏகப்பட்ட ஸ்பீட் கேம் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீட் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 km/h தான். உங்கள் காரோ இல்லை பைக்கோ 100 km மேலே நீங்கள் வந்து ஸ்பீட் லிமிட்டை தாண்டி ஓட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக வந்து ஈச்சாலான் ஜென்ரேட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்ருக்காங்க. வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களோட மொபைலுக்கு வந்து அந்த மெசேஜ் ஆனது வந்துடுது. ஸோ இதுலேருந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எஸ்பெஷலி வந்து நீலாங்கரையிலேருந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நீலாங்கரை, அதுக்கப்புறம் வந்து அக்கரை, அதுக்கப்புறம் வந்து இந்த பிவிஆர் அந்த டோல்கேட்டு, அதுக்கப்புறம் அதை தாண்டி நீங்கள் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா மீரன் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து ஸ்பீட் கேம் வந்து இருக்குது. அண்ட் அந்த ரோட்லேயே நிறைய இடத்துலையுமே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த இடத்துலலாம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரைவ் பண்ணுறது மிக மிக அவசியம். 100 km வந்து உங்களோட காரோ இல்லை பைக்கோ இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிகிட்டே ஓட்டுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees அப்படிங்கிறது வந்து அபராதம் விதிக்கிறாங்க. 1000 rupees அப்படிங்கன்னா நீங்கள் 1000 rupees பே பண்ணிட்டீங்கன்னா போதுமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. 1000 rupees அப்படிங்கிறது ஃபைன் அமௌண்ட்டு. இன் அடிஷன் டு தட் 170 rupees வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீ கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ கூடவே வந்து லீகல் ஃபீயும் வந்து அப்ளிகபிள், அதாவது சேர்த்து தான் வந்து 170 rupees. அண்ட் அது தவிர்த்து 18% GST போடுறாங்க. அது ஒரு 30 ரூபா கிட்ட வருது. ஸோ 1000 rupees, 170 rupees அந்த பிளாட்ஃபார்ம் அண்ட் லீகல் ஃபீ சேர்த்து, அண்ட் அதுக்கப்புறம் வந்து GST. ஸோ இன் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1200 rupees நீங்கள் வந்து எக்ஸஸ் ஸ்பீடில் போனீங்கன்னா நீங்கள் வந்து செலான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. எக்ஸஸ் ஸ்பீட்னா இப்போ 100 km வந்து ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ உங்கள் வெஹிக்கிள் வந்து 105ல் போயிருக்கு, இல்லை 110க்கு வந்து அந்த கேமராவை கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க ஈச்சலான். ஏன்னா 100க்குள்ளே 98, 97, 96 அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் தான் வந்து அந்த கேமரா வந்து ரிஜிஸ்டர் பண்ணாது உங்களை. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து டெக்னாலஜி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ வந்து ஸ்பீட் லிமிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே நல்ல விஷயந்தான். பட் எஸ்பெஷலி ஈசிஆர்னு பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் கார்ஸு, நிறைய சூப்பர் பைக்ஸு, சண்டே ரைட்ஸ் வந்து நிறைய ரைடர்ஸ் வந்து போவாங்க. நிறைய சூப்பர் பைக்ஸு, ஹயாபூசா, டுகாட்டி, பேனகாலே, அதுக்கப்புறம் வந்து BMW 1250 GS, இந்த மாதிரி நிறைய எல்லாமே சூப்பர் பைக்ஸு, ஹைப்பர் பைக்ஸ் தான் வந்து அந்த ரோட்டில் வந்து நிறைய ட்ராவல் பண்ணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, யூடியூப் வீடியோஸு. சூப்பர் கார்ஸ் நிறையா போகும். ஃபெராரி, லாம்போகினி, ஆஸ்டன் மார்டின், அதுக்கப்புறம் வந்து BMW, Audi, பென்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கார்ஸ் வந்து எல்லாமே ஹை பர்ஃபார்மன்ஸ் கார்ஸ் தான் அந்த ரோட்டில் போகும். நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இந்த பசங்கள்லாம் பைக்லேயே பின்னாடி போய் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஷார்ட்ஸ் போடுவாங்க யூடியூப்பில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கார்ஸு, பைக்ஸ் எல்லாமே அந்த ரோட்டில் தான் ட்ராவல் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் அந்த கார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொதல் கியர்லேயே 120, 130 போகும். ஸோ எப்படி வந்து அவங்க அந்த 100 km கீழே ஓட்டுவாங்க. இந்தியாவில் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் கார்ஸ் வந்து சேல்ஸில் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு காரோ இல்லை பைக்கோ வந்து அந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணுங்கள். நிறைய காசு வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. 1200